தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். பேரிடர் காலத்தில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள அவசர கால வெள்ள மீட்பு குழுவை நீர்வளத்துறை அமைத்திருக்கிறது. இது தொடர்பாக பொறியாளர்களுடன் ஆலோசனையும் நடத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, புயல், வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர் காலங்களில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள ஒவ்வொரு துறையின் சார்பிலும் அவசர கால வெள்ள மீட்பு குழுக்கள் அமைக்கப்படும். அதன்படி பேரிடர் காலத்தில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள அவசர கால வெள்ள மீட்பு குழுவை அமைத்து நீர்வளத்துறை தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. நீர்வளத்துறையின் 147 பொறியாளர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள இந்த குழுவில் ஒருங்கிணைப்பு அலுவலர்களாக மண்டல கண்காணிப்பு பொறியாளர்கள் செயல்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினர் இயற்கை பேரிடர் ஏற்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகளை மேற்கொள்வார்கள். இந்த குழுவில் இடம்பெற்றுள்ள பொறியாளர்கள் ஒருங்கிணைப்பு அலுவலர்களின் அறிவுறுத்தல் படி இயற்கை பேரிடர் ஏற்பட்ட இடத்திற்கு நேரடியாக சென்று அந்த பகுதியில் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் இணைந்து மீட்பு பணிகளை மேற்கொள்வார்கள். மேலும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதி விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்ப தேவையான அனைத்து தொழில்நுட்ப உதவிகளையும் இவர்கள் வழங்குவார்கள். மேலும் பாசன கட்டமைப்பு மற்றும் குடிநீர் கட்டமைப்புகளை பாதிக்காத வகையில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பணிகளுக்காக சம்பந்தப்பட்ட பொறியாளர்கள் வெள்ள பாதிப்பு இடத்திற்கு செல்லும் நாட்கள் அவர்கள் தலைமையகத்தில் பணியில் இல்லாமல் இருந்தாலும் அது பணியில் உள்ள நாட்களாகவே கருதப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பேரிடர் காலத்தில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள அவசர கால வெள்ள மீட்பு குழுவை அமைக்க நீர்வளத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.